அப்ப முடியாது அதுல பாருங்க போய் ஐயா அது தெரியாதா டீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கொஞ்சம் பால் இருந்தா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தேன் வருமா திக்காச மூடிருச்சாக்க இப்பதான் பண்ணையில கறந்து ஊத்திட்டு வர்ற மாட்டுல இருந்து அழகே அவ்வளவு இருக்கட்டும் பாஞ்சு ஆகிட்டேன் நீங்களா கூடு போடுங்க கேக்குறத நான் சொல்ற கதையை ஈடு போடுங்க மூங்குட ராமாயா ஆமா அந்த காலத்துல நீங்க எப்படி எல்லாம் வந்து பாப்பீங்க எத்தனை வேலை சொல்லி கொடுத்துருப்ப ஆமா ஆமா எத்தனை வேலை கணக்கு இல்லையா கணக்கா ஐயோ நடத்தாத இப்ப இப்பயும் பழகாம ஐயே பெரிய ஐம்பத்த முடியா இருப்போம் வச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சொரியாத இந்த அவசரத்துல குடிக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொல்லி வர சொன்னாருன்னு சொல்லி சேலை கலத்தி போட்டு அம்மா போய் முண்டமா குடிச்சேன் எதுல காயப்பட்ட சேலைய முண்டமாவா ஆமா இப்ப உள்பாவடைய காணா நீ உள்பாவடை பாக்குறியா சரி எப்படி பாவாடை ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு பாவாடை வாங்கல இவ்வளவு ஒரு பொம்பளை நீங்க இல்ல இப்படி எல்லாம் பேசுறீங்க வெக்க மசிறு இல்லாம அப்ப பாருங்க நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரு ஒரே ஈத்துலயா ஆமா ஒரு ஈத்துல சொல்ல ஒரு பண்ணி வளர்த்து போட்ட மாதிரி போட்டா அக்கா தங்கச்சி 6 பேர் ஒரு ஈத்துல வந்தாங்களா இல்ல வருஷம் கொண்டு ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு வாடி தள்ளிருக்காரு நானே அப்பா எங்க அப்பா எப்பேற்பட்டாரு அப்படி இருக்கிற போது பாருங்க உங்க ஆத்தாளுக்கு எத்தனை தண்டி இருந்துச்சோ மனசு ஆமா அதத்தான் நான் சொல்ல வரேன் இந்த மனசுக்கு அப்படி இருக்கணும் அது பிற்பாடு பாருங்க அக்கா தங்கச்சி 6 பேரு நாங்க வெள்ளைய தேவருக்கு வாக்கப்பட்டோம் சரி பால் வெள்ளை தேவருக்கியா அப்படி வாக்கப்படுற போது இந்த மனுஷன் எங்களுக்கு என்ன அழகுல உரைச்சலா ஆள்ல உரைச்சலா எதுல இப்படி எல்லாம் இருக்கிற போது பாருங்க இவரு ராமநாடு சக்கலத்திய கூட்டிட்டு வந்துட்டாரு செரா எடுத்துட்டு வந்துட்டாரு செரா எடுத்துட்டு வந்தோடனே அப்படியே அவரு அங்கே இருக்காரு 6 மாசமா 6 மாசமா இங்க அப்படியே அண்டம் காஞ்சி கிடக்கு இங்கிட்டு பார்க்கவே மாட்டேன் காட்ட மாட்டேன் சரி கூப்பிடு ஆர்வத்தை கூப்பிடுவான் ஆர்வத்தாயே அச்சு மட்டும் போய் அழகு போட்டுடா அச்சு மட்டும் போய்
பண்றது? ஏத்தா ஆ, உங்க நெஞ்சிலேயே இவ்வளவு முடி இருக்க, ஆ. அப்போ உங்க குஞ்சில எத்தனை ஆமா, விரல விட்டு என்னமா நம்பித்தானே ஆணும் பொண்ணு ஏறுது. வண்டியில அரைமண்டி பள்ளத்துல இறக்க முடியும். ஏண்டா ராசா இறக்குனாலும் அமுக்கடை குடிஞ்சு கிரிச்சுட்டேன் பிரேக்கு. அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரு. 6 பேரும் ஒரே கிண்ணிட்டு இருக்க எப்படி 6 பேருக்கு என்ன எதாவது கை பட்டா தானே? இன்னும் பிடிக்கல, சும்மா யாரும் பிடிக்கலையா? சும்மாதான் கிடந்தா என்ன பண்றது? ஏதாவது வேலை செஞ்சா தானே வாய்க்கா. எங்க கூட்டாளிட்டு வாங்க, நாங்க புடிச்சு 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 பாக்குறோம். இது பிடிக்கிறதுக்கு வந்து அடுத்த முன்னாடி பிடிக்கிறது கிடையாதுங்க. நாங்களே நொந்து போய் கிடக்கான். ஏன் நொந்து ஏன் போயிருக்குங்க? இந்த ராமநாட்டு சக்கராத்தி எங்க குடியை கெடுத்து விட்டா. என்னாச்சு? என்னாச்சுன்னா உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு நாள நொந்து போய் கிடக்குங்க? 6 மாசம். 6 மாசமா இருக்கலாமா? 6 மாசமா இருக்கத்தான் கூடாது. மான மரியாதை இருக்குல்ல. 6 பேர் இந்த போனால எப்படி தப்பிச்சீங்க? 6 பேர் என்ன பண்றது? இல்லைன்னா தப்பிச்சுதான் வந்திருக்கான். ஆமா, 6 பேர். சரி, 6 பேர் 6 மாசமா என்னன்னு இப்ப இப்பதான் கையை தாரிக்கா அப்படி 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 சொல்லிக்கலாம். இந்த கால் அடிச்ச அப்படி 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 சொல்லிக்கலாம். ஆமா, அந்த இடத்துல இப்ப ஊருமே நீங்க என்ன எதை வச்சு புருஷன் இல்லாம எப்படி இருக்கீங்கன்னு கேள்வி நேரடியா அதுதானே கேட்கிறேன். ஒரு கட்டுப்பாடுங்க. நாங்க வார்த்தை நினைச்சா மான மரியாதை அங்க போயிடும் அப்படின்றதுக்காக நாங்க இருக்கோம். இதை கேட்கறதுக்கு நீங்க 3 பேர் கூடி பேசி இதை கேட்கறீங்களாக்கா? மண்டை அரிச்சா தெரிஞ்சுக்கிறீங்க, உடம்புல அரிச்சா தெரிஞ்சுக்கிறீங்க, இங்க அரிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறீங்க. அதானா குடிய கெடுத்து எப்ப இப்படி கேட்கலாமா? நாங்க யாரு? நாங்க யாருயா? கம்பியை காய போட்டுருங்க. கம்பியை காய போடவா? கம்பியை காய வச்சு இழுத்து போய் உதட்டல பாத்துக்கீங்க. அடியே இந்த வாடி குடிய கெடுத்தவள ஒன்னாலதான் நாங்க நீயாவது அறிவியலை சொல்லிட்டு பண்ணப்படாதோ? நானா குடியை கெடுத்தவ? நம்ம குடியை கெடுத்தவ ராமநாடு சக்கரத்தி. அது இப்ப எங்களை பூரா நீ போனோம்ன்றதுக்காண்டி அக்கா வச்சு பூரா பத்தி கூட்டு போயிட்டியடியே. ஆமா, ஏண்டி நம்ம வீட்டுக்காரர் எப்படி அழகானவர், ஆமா, எப்படி வீரமானவர். ஆமா, அந்த வீரத்தை பார்த்துட்டு நம்ம வேலையோட அவளை சின்னவளை கூப்பிடு. அவளை கூப்பிட்டு அடியாடி வாடி. ராஜா
மூளையை கெடுத்த படுத்தா உனக்கு பாயெல்லாம் தண்ணீரா போகுதா வெள்ளி இங்க வாடி ஏய் ஆண்டி ஏய் சின்னவளே படுத்தா பல நினைப்பு பாயெல்லாம் தண்ணீர் உனக்காக தண்ணீர் இவளுக்கு செந்நீர் தான் போகுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ராமநாத சக்கரத்துக்கு என்ன விஷயம் தெரியல நம்ம அழைச்சிருக்காங்க வர்றா அவங்க வந்தா பேச அவளை இருக்கட்ட அவளை சும்மா விடக்கூடாது செங்கரும்பு அங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி நீ கும்பிடும் போது இந்த ஊர்ல ஒத்த பச்சை மிளகாய் 10 ரூபாய்க்கு வாங்கி அரைச்சு அப்பளமா எதுக்கு என்ன அதுக்கு ஏக்கா என் மேல உங்களுக்கு என்னக்கா கோவம்? கூட கொஞ்சம் குடல் புடக்குன்னு அந்த ஒரு இல்லக்கா, நீங்க எல்லோரும் கொண்டைங்கிட்ட மறப்பி ஜமனாட்டு மறப்பி ஆமா. ஆமா எங்க- நானும் உங்க தங்கச்சி தானே தங்கச்சின்னா நாங்க 6 பேர் இருக்கோம் நீ கூட அது அவர்கிட்ட கேட்கணும் எவர்கிட்ட கேட்கணும் உன் வச்சு நினைப்பு எவர்கிட்ட கேட்க உன் புருஷன் யாரு உன் புருஷன் அதே நீ இழுத்துக்கிட்டிய யாரு நான் இழுக்கல அவர் தன்னை கட்டி ஆளுவதை காட்டிலும் இப்பேற்பட்ட சமத்தனை கட்டி சாவதுன்னு நான் தான் அவரோட சமத்தனை நாங்க வச்சிருப்போம் நீ வாங்கிட்டு போய்யா நீதான் உடனே பிடிக்கல என்றாருல்ல சமத்தனை நாங்க வச்சிருப்போம் அதே வேண்டான்றாரு உங்களை சமத்தனை சாய்க்க பாக்குறீங்க யாரு நான் தாக்கல நீ தான் சகாசிப்ப என்கிட்ட கேட்காத என்ன ஓய். என்ன நடந்துட்டு என்ன அவங்க பங்காளி பேச்சு பணம் நினைப்பு பாயில தண்ணி இங்க வா அவளை கூப்பிடுங்க ஏய், இங்க வா அத்தாச்சி அத்தாச்சி அண்ணன் எங்களை அழைத்த விஷயம் என்ன யாரு எங்களை அழைத்த விஷயம் என்னன்னு கேட்டேன் அது எங்க வீட்டுக்காரர் வரும் கேளுங்க ஏன்ட்ட கேக்குறீங்க உங்க வீட்டுக்காரா ஆமா யாருக்கு வீட்டுக்காரு என் வீட்டுக்காரரு 6 மாசம் ஆச்சு சரி 6 மாசம் காலமா எங்க பக்கமே விடாம 6 மாசம் வரல 1 வருஷம் வரல நான் என்ன செய்யும் அவள் வரும் கேளுங்க நீ புடிச்சு வச்சுக்க நான் பிடிக்கல பிடிக்க வைக்க சரி எங்க பாப்போம் என்ன செய்வ நீ என்னங்க நொண்டை என்னடி நொண்டைன்னா அப்புறம் என்ன நாங்க வந்து 6 மாச காலமா நாங்க எங்களோட இதை மனசை மாத்தினா உங்க கதி என்ன இருக்கா இப்ப வந்து என்னடி நொண்டைன்றீங்க அதுல ஏன்றதுக்கு உங்களுக்கு இது வருதா ஆமா நீ எப்படியா பண்ணலாம் அப்படி கேட்கலாமா என்ன ஏன் எக்கட விடுங்க நான் ஆயிட்டேன் இவன் சும்மா இருப்பாளா வைரத்துல எத்தனை நெக்லஸ் முறைகள் எங்க வருது வைரத்துல இதெல்லாம் பவளம் சரி வைரத்துல நெக்லஸ் போட்டீங்களா ஆமா வைரத்துல நெக்லஸ் போட்டாலும் சரி பவுன்ல நெக்லஸ் போட்டாலும் சரி இல்ல எந்த நெக்லஸ் போட்டாலும் சரி அது உடம்பத்தான் அழகுபடுத்தும் ஆனா இந்த உள்ளத்தை மனசு அழகுபடுத்துறதுக்கு உங்களால தானே முடியும் எங்களை விட்டுட்டு அப்படி 6 மாச காலமா போய் அவளே கேதின்னு உட்கார்ந்துருந்தா நாங்க 6 பேர் எங்க போறது 6 பேர் கட்டுனா உங்களை ஒரு குடும்பத்துல ஆண்மகன் கடல் ஓடி திருப்பதி சொல்லிருக்காங்க உங்களுக்கு 7 கொண்டாடி கட்ட தோணுச்சா என்ன செய்யுது போராட்டத்துல அப்படி 1000 போற பக்கம் என்ன ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க சரி நாங்க என்ன பண்ணுவோம் அதை யாராலும் அது நம்ம யாரு கையில இருக்கு சக்கரை நல்ல ரோட்ல தானே போயிட்டு யாரு கையில இருக்கு அப்படிலாம் இடத்துல இங்க கொடாரம் தேங்கி போச்சுன்னா அந்த கொடாரத்துக்கு நாங்கெல்லாம் வைக்கணும் அந்த கடைசிக்கு கொடாரம் தேங்க கூடாதா உங்களுக்கு ஆமா தெரிஞ்சதுக்கு எங்களுக்கு இழப்பு மூத்தவர் என்ன சொல்றாங்க போட்டாரா அங்க சாமான் கூட கிடக்குங்க இந்த சாமான் என்ன செய்ய சுவாமி
அக்கா மர்களை சந்தோஷப்படுத்துங்க. சரி நம்ம காஞ்சு போய் கிடக்கு. அப்படியா? நீ ரொம்ப அனுதாபமாக பேசிட்டு இருக்க. ஆஹா. என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷன் புருஷன் பெரிய புருஷனை கேட்ட புருஷனை கல்லானாலும் கடுக்கு மகா. என்ன சொல்லாத சொல்லாத. புருஷன் அப்போ நம்ம திருவிழா கூட்டு போனாதான் சரியா வரும். ராத்திரி நம்ம முத்துமாரியம்மன் கோவில் அழகான ஒயிலாட்டம் நல்ல நிகழ்ச்சி, அந்த மாதிரி திருவிழா கூட்டு போனோம். அது செந்தாமரை சமத்தானி மகத்தானகி திருப்பரம் வந்ததுக்கு நம்ம திருப்பரம் வந்ததுக்கு பேரு பார்க்க போனவாடி தங்காஞ்சி பட்டு நக்கடி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கருத்த பொம்பளையா இருக்க கல்யாணம் முடிஞ்சு மண்ணா மண்ணா 2 பேருக்கு நீங்க நடத்தி விடுங்க. உங்க குச்சி வச்சு நடத்தி விடுங்க. கலையா எப்படி இருக்காவா கருப்பா இருந்தாலும் கல்யாண வழிங்களா மண்ணா 2 பேருக்கு உங்க குச்சி வச்சு கொஞ்சம் நடத்தி விடுங்களேன். ரொம்ப கஷ்டப்படுறாரு. வெண்ணிலா வெண்ணிலா மண்ண பூச்சோடவா வெண்ணிலா மன்னதா மன்னதா மண்ண பூச்சோடவா மன்னதா மன்னதா
பண்டிதா. இன்னைக்கு ஒளிவிரைக்கு சிவங்காத்திலிருந்து கத்தி களமாய் கிடக்க ஒளிவிரைக்கு எங்களுக்கு அற்புதமான ஒளிவிரைக்கு. அதுபோல் கவினேசன் ஆடி பக்கம் மேல அவங்களை பிடிக்கும்னு விட அந்த மாரித்தாய்க்கு எப்படியாவது கிடைக்கிற அந்த ஆளு கிடைச்சிருக்கு. அது ஒரு மாமா அவர்கள் விடிய உட்கார்ந்து வந்து வெளிநாடு வரைக்கும் பாவலா இழந்த குளம் முத்துமாரியம்மன் திருவிழாக்கு எடுத்த யூடியூப் அழைத்து வரும் வெளிநாடு வரைக்கும் பார்க்கறதுக்காக அவருக்கும் நன்றி. குடிமேன் அப்படி அதுதான் அப்புண்டு மரியாதை அப்புச்சி வணக்கம் அப்புச்சின்னு சொல்லு. இதெல்லாம் தெரியாதாடா? அரமனைக்கு எத்தனாலும் வர்ற இல்ல இப்படி இருக்கு. ரொம்ப முட்டாப்பையா இருக்கேன். ரூசு போறேன். அப்போ வணக்கம் அப்புச்சி வணக்கம் அப்புச்சின்னு சொல்லு. என்னடா குடிமகனே முட்டா பிரேமி சொன்னதை பத்தி கூட நான் கவலைப்படல. சரி லூசு பிரேமி சொல்லிச்சுல ஆத்தா. ஆமா தள்ளி நிக்க சொல்லி என் பாடி துணிமெல்லாம் கிழிச்சு லூசு போய் அப்படித்தான் செய்யான் சொல்றது மகனை எப்படி உனக்கு என்ன வேணும்? ஆத்தா வேணும். அப்ப மகனை நான் வயலுக்கு இது இல்லையா? எப்படி வைக்கிறது? என்ன எப்படி வருது? லூசு பையல அப்படின்னு தான் வையணும். வேற மாதிரி வையக்கூடாதா? லூசு பையன் வைக்கக்கூடாதா? சரி அப்ப டைட் பையன் சொல்லணுமா? அப்படி சொல்லு. சரி வாடா டைட். நான் லூசு குடிமகனே ஆத்தா உன்னை நான் இங்க எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதுக்காக அழைச்சிருக்காங்க? எனது ஆறுயிர் நாயகர் வெள்ளக்காரனோடு சண்டைக்கு போகிறார். ஆகையால் எங்க 7 பேத்துக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் நீ பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்காரியங்கள் அத்தனையும் செய்து அவரை சண்டைக்கு அனுப்ப வேண்டிய கடமை உன் கடமை. சீக்கிரமாக அந்த அங்கே அரண்மனையில ஆத்த ஒரு ஆத்தோட ஒழுங்கா வேலை வந்தாக்கா இல்லப்பா. ஏப்பா என்ன வேணும் உனக்கு? இந்த அரண்மனையில எல்லாத்துக்கா கூறி கொட்டி கொட்டி தெரியல. அப்பா நீ வந்திருக்க வேலை என்ன? ஆத்தா வேலை வர சொன்னாங்க. அப்புச்சி வெள்ளக்காரன் கூட போருக்கு போறாரு. அந்த சோகத்துல நாங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன் கூட போர் போட போறாங்க. போர் போட போறாங்க. போர் வீர போர் அப்படின்னு சண்டைக்கு போற சண்டை போட போறாரு. சண்டை போட போறாரு. அதனால இங்க 7 பேத்துக்குமே குழந்தை இல்லாத காரணத்தினால பிள்ளைகள அப்படி சொல்லுங்கக்கா. அப்பச்சி சண்டை போட போறாரு வெள்ளக்காரன் கூட அப்படின்னே சொல்லுங்க. சரிப்பா எங்க வேலைக்கு நாங்க எங்க 7 பேத்துக்குமே குழந்தை இல்லாத காரணத்தினால பிள்ளைக்கு பிள்ளையா வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா நீ தான் இருந்து அப்பச்சிக்கு செய்ய வேண்டிய ஈமக்காரியங்கள் அனைத்தும் நீனே செய்து முடிக்க. எனக்கு தெரியுதா? அப்போ வந்து அப்பச்சி தெரியுது இல்ல உங்க வேலையை பாருப்பா. உங்க அண்ணன் வாங்கிட்டாங்க கூட. இதெல்லாம் உங்களை நாங்க கேட்க சொன்னோமாடா? இதை உங்களை கேட்க சொன்னோம். என்ன பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அந்தியா என்னமோ அதை மட்டும் வாயே சும்மா இருக்காது போல இருக்கு. அக்கா என்ன ஆத்தா நோத்தாங்கிட்டு வந்த உடனே வேலை செஞ்சோம்னா சும்மா இருக்கா? வந்த உடனே வேலை செஞ்சோம்னா அந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீ என்னடா இங்கே போர் போட போறியா இல்ல வேற ஏதாவது வேலை? நீ வந்த வேலை என்ன? இது என்ன உனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணுதுல? ஏய் உனக்கு என்னடா வேலை? அக்கா அக்கா முடி வெட்டையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மசல் வெட்டும் போது உனக்கு அந்த இது இருக்குமா? மூஞ்சி வலிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் எனக்கு. நீ பாக்குறது குடிமயம் இருக்குது. அதுல ஏன் இங்கிலீஷ்ல என்ன பேசுற? இங்கிலீஷ் பேசல. காசை படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பேச ஏண்டா முகம் சவரம் செய்வது சிறைக்கிறது அப்படிங்கறத சுத்த தமிழ். சிறைக்கிறது ஒண்ணுதா வலிக்கிறது ஒண்ணுங்க. அந்த வேலை என்னமோ அதை பாடுற போத அப்பச்சே வெள்ளக்காரங்கள போர்
அனுப்பிச்சு விடணும்டா. இல்லக்கா, சிறப்பேன் அப்புறம் அந்த கத்தியில் இருக்கிறதுல அதை வலிப்பேன். ஓஹோ பரவாயில்லடா. ரெண்டுமே செய்வேன். நீ தொழிலாளியா? இல்ல சிறப்பு சொல்றீங்களா வலிக்க சொல்றீங்களா? முதல்ல இந்த பிள்ளைக்கு வலிச்சு விடுங்க. ஏய் ஏய் இல்ல, அவரு முதல்ல வலிச்சு விடுறாருல. நீ வாடாப்பா. என்னக்கா அப்ப நான் செய்யவா? ஏன்னா நான் வந்து அரண்மனை குடிமையன். சரிப்பா, நீ வேலை செய்யறதுக்கு கூலி துண்டகிரி. சரிதா, நான் இருக்கிறேன். நான் வந்து அரண்மனை குடிமையன். ஆமா, நீங்க வாழையடி வாழையா வந்துட்டு இருக்கீங்க. நீங்க அரண்மனைக்காரங்க. ஆமா, நீங்க செய்யன்னு சொல்லுங்க, நான் செய்யாம இருந்தா என்ன செய்யும் சொல்ல நீ செய்யற என்ன நான் கேக்குறேன். என்ன அந்த பிள்ளை அந்த பிள்ளை மனசு ரொம்ப உடஞ்சு போயிருக்கு. அந்த பிள்ளை ஓயாம நீ செய்யணும் நான் செய்யறேன் என்ன செய்ய போற? என்னடா செய்ய போற? அந்த பிள்ளைக்கு வலிச்சு விட போறாரு. பயமான ஒழுக்கமா வேலை பார்க்கல என்ன சொல்ற? வேலையை பாடுறான் என்னன்னு கேளுங்க. 7 வாரம் கட்டினாரு. 7 பேத்துக்கும் குழந்தை இல்ல. இப்ப 7வது ஒரு வாரம் கட்டிட்டு வந்துட்டாரு ராம்நாட்ல இருந்து. 7 பேத்துக்கும் பிள்ளை இல்ல. ஆமா ஆமா, 7 பேத்துக்கும் பிள்ளை இல்ல. இந்த அத்தாவுக்குமா? மொத்தத்திலே 7 பேத்துக்கும் பிள்ளை இல்ல. இந்த அத்தாவுக்கு இல்லையா? 7 பேரும் சேர்ந்துனே என்ன வச்சிருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, 7 பேத்துக்குமே குழந்தை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். மறுபடியும் உங்களுக்கு குழந்தை இல்லையா? இதெல்லாம் உடனே நான் கேட்டமா? நீ எதுக்குடா வந்த முத? வேலை செய்ய வந்த வேலை நம்ம பாடுறோம். ஹலோ அக்கா 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 அப்ப நான் செய்யவா? என்னமா கேக்குற? செய்யவா கேக்குற? சரி, ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்ப நான் செய்யவாக்கா? அதெல்லாம் நல்லா செய்வாரு. வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. என்ன என்ன செய்ய போற? ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுங்க. செய்ய போறேன் என்ன இன்னைக்கு செய்ய போறியா? அக்கா எங்கடா காமிக்க கண்ணாடி? எங்க காமிக்க எங்கடா காமிக்கிற? இங்க பாரு எங்க காமிக்கிற கண்ணாடி? சும்மா என்னக்கா கண்ணாடி மேல காமிப்பா கீழே காமிப்பா? ஆமா. என்ன ஆமா? மேல காமிச்சா என்னடா நின்னுக்கிட்டு வேலை பார்க்குற அரண்மனையிலன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. குனிஞ்சு காட்டுனா என்னடா குனிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்குற அரண்மனையிலன்னு சொல்றீங்க. நான் குனிஞ்சுதான் பார்க்கட்டுமா இல்ல உட்காந்துதான் பார்க்கறதா இல்ல நான் படுத்துக்கிட்டு பார்க்கலாம்? வேலை என்ன பண்ண? வேலை வேலை பாருடா அந்த அக்காவுக்கு அந்த கண்ணாடி எல்லாம் பத்தாது. அந்த அக்கா நில கண்ணாடி தான் வேணும். அந்த அத்தாவுக்குலாம் அதுக்கு பெரிய கண்ணாடி. அந்த ஆத்தாட்ட காட்டுல நல்லா இருந்துச்சு. இந்த ஆத்தாட்ட காட்டும் போது கண்ணாடிக்குள்ள மசுரா மசுரா தெரியுதா? என்னன்னே செஞ்சு வச்சிருக்குதுகளே தெரியல. கொடுக்காத வேகமா வந்துரு. என்னடா பழக்கம்? சீர விளையாடா இல்லக்கா ஆத்த அவசரமா கூப்பிட்டாங்களா? அடியில தண்ணீர் ஊத்திட்டு மேல தண்ணீர் ஊத்திட்டு ஆமா ஆமா அப்படி அடிச்சா தண்ணி மட்டும்தான் வரும். ஆமா குளுக்கு குளிக்கிட்டு நல்லா அடிச்சா குளிக்க நல்லா குளிக்காதீங்க. டேய் என்னடா நீ டேய் ஏன்டா அப்படி செய்யற? நீ பேசாம அந்த ஆத்தாவை குளிக்க விட்டீங்கன்னா கூட நல்லா குளுக்கு. நல்லா குளுக்கு. டேய் குளிக்க விட சொல்லுங்க. குளிக்க விட சொல்லுங்க. சொல்லுமா? 4 பேர் பேச்ச கேட்டா அடிச்சு நல்லது நடக்கும். ஏன் ஜெயலலிதையே செஞ்சுட்டு இருந்தாக்க மூடு அவுட் ஆகி போகும். ஆமா சொல்லுமா? ரெண்டும் சேர்ந்து இருக்கு. தண்ணீரை மட்டும் போட்டு அடிச்சோம்னா வாட ஓவரா வந்துடும். இது தண்ணீரை கலந்து அடிச்சோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நிதானமா நீ அப்பச்சிக்கு வேலை பார்க்க வந்தியா இல்ல அப்பச்சிய வேலை வாங்க வந்தியா? வேலைக்கு வாங்க வந்தியா? விலைக்கெல்லாம் அடிச்சு நான் வாங்க முடியுமா? இது என்ன வேட்டிடா? எது இந்த வேட்டி என்ன வேட்டிடா? இந்த வேட்டியா? காவி வேட்டி. ஆமா. காவி வேட்டி இந்த இடத்துல கட்டிட்டு வரலாமாடா? இல்லக்கா முருகன் கோயிலுக்கு கேட்கறதுக்கு ஆத்தா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன். அப்ப காவி வேட்டியும் ஜாதி சட்டையும் தானே போடணும். மாலை போட்டீங்களா? நீங்க தொடாம பேசுங்க. கொஞ்சம் சுத்தபத்தமா இல்லாம இருக்கீங்க. நான் ஒரு 7 நாளைக்கு சுத்தமா
அதை எடுத்து நிறுத்தி போடுவேன். போற சுண்ட போட்டேன். சுத்தம் இல்லாம என்ன 6 மாசமா காய்ச்சல் வலி கிடக்கு, சுத்தம் இல்லாம இருக்கா? காஞ்சி போயிருக்கா ஏன்டா லூசு பழம் உனக்கு தெரிய வேணாமா? ஏன்டா சொல்லுங்க? ஏன்டா சொல்லுங்க? நான் மோட்டர் ஓட்டிட்டு இருக்கோம்ல. அதான் வார வாரம் வேலை பார்த்துட்டு வாரம் அப்புச்சிக்கு வேலை பார்த்துட்டு கூலி வாங்கிட்டு போவேன். அப்புச்சி இன்னைக்கு வெள்ளைக்காரங்க கூட சண்டைக்கு போறாரு. ஒரு வாரம் கழிச்சு வர்றாரோ 10 நாள் கழிச்சு வர்றாரோ தெரியாது. இவன் வாயில பிளாஸ்டிக்க போட்டு ஒட்டிடலாமா? அதனால கூலி ஆகுறாரு. விருடா அண்ணே எல்லாருமே வாங்க, உங்க கையினால கிடைச்ச காசை போடுங்க. குடிமையனுக்கு போடுறது கோடி நன்மை. ஏன் அப்படின்னா காசிக்கு போன புண்ணியம் நம்மளே வந்து சேருமா. உங்க கையினால கிடைச்சதை கொண்டு வந்து போடுங்க. எல்லாருமே வாங்க. வாங்கச்சு வீடு வர உறவு, வீதி வர மனைவி, காடு வர பிள்ளை, கடைசியில் வர்றது நான் வந்து அந்த குடிமேட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும். வேக்கரிசி ஓடணும், வாக்கர் தவிர்க்கணும், தாய்க்கு தலைமையன், தாப்பனுக்கு இலைமையன், முட்டை ஓடுறது நான் தான். ஏன்னா கூலியை வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் நம்ம ஊரில் கூலி போடணும்னு இன்னைக்கு ராமேஸ்வரம் போகிறேன். அங்கே சொல்லி நேர்க்கலாம். நம்ம ஊரில் கூலியே போடணும். வாங்க எல்லாரும் இந்த குடிமகனுக்கு கூலி போடுங்க. கையில இருக்கிறத போடுங்க, நிறைய எல்லாம் போடணும் தேவையில்லை. வாங்க 2 ரூபா வாங்க, இருக்கிறத போடுங்க. வாங்க வாங்கப்பா வாங்கப்பா, அத்தா வாங்க, வந்து போடுவாங்க. வருது 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 வருது. ஏய் ஏய் போதும்டா டேய். அது என்ன காலி தரம் நான் வேலை பார்த்துக்கிறீங்களா? அது என்னன்னு கொஞ்சம் உத்து பார்த்தேன். சாப்பாடுல இருக்காங்க. அரமனையில என்ன செய்யறது பாக்கலாமா? அதை சுத்தம் பண்ணேன். அப்படியா? மோசால முன்னால தெரியலையாடா? அது அழகு சுந்தரம் சுத்தம் பண்ணேன். உன் பேரு? என் பேரு பூனா சுந்தரம். தங்க நல்ல ஒரு கவலரிலே ஆகத்துக்கு தண்ணி கொண்டு வாடி, ஆகத்துக்கு தண்ணி கொண்டு வாடி. அப்படியே சென்று வா. கொண்டையின் கோட்டை இருக்கும்போது அப்படியே சென்று வாங்கன்னு இருக்கும்போது மாமன்னர் மருதுவாண்டியன் பெரிய மன்னர் சின்னரோட பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுகிறோம். எத்தனைய பாட்டு கவி என் நிலையில் கண்டு கொண்டு மன்னர்கள் போல் யாரோ இல்லை, தெய்வம் அழைத்தது யாயும் இல்லை, மன்னர்களை அழைத்தது யாயும் இல்லை. எத்தனைய பாட்டு கவி என் நிலையில் கண்டு கொண்டு மன்னர்கள் போல் யாரோ இல்லை, தெய்வம் அழைத்தது யாயும் இல்லை, மாமன்னர்களை அழைத்தது யாயும் இல்லை. நல்லாசை கூறு
அழைத்தது நியாயம் இல்லை மன்னர்களை அழைத்தது நியாயம் இல்லை நாடக தலையுலகில் காவிய தலைவனையா தெய்வமே எங்கள் மனிதர் தெய்வம் நாடக தலையுலகில் காவிய தலைவனையா கண்டறிந்த தெய்வமையா எங்களை காத்தருள வேண்டுமையா காத்தருள வேணுமையா எத்தனைய காட்டி கவி என்னுடைய கல்வி வந்தே மன்னர்கள் ஆர்வமில்லை தெய்வம் அழைத்தது நியாயம் இல்லை மறுமுறை அழைத்தது நியாயம் இல்லை காவிய தலைவன் என்று எண்ணினார் இருக்கையிலே தெய்வமே காவிய தலைவன் என்று எண்ணினார் இருக்கையிலே எங்கதான் என் தீரையா அழைத்தால் வரணும் ஐயா அழைத்தால் வரணும் ஐயா எத்தனைய பாட்டு கவி என்னுடைய கண்டு வந்தேன் மன்னர்கள் ஆர்வமில்லை தெய்வம் அழைத்தது நியாயம் இல்லை மன்னர்களை அழைத்தது நியாயம் இல்லை அப்ப இருக்க பொழுது அந்த முளைப்பாரி அந்த தாயை பார்க்கும் பொழுது பச்சை பட்டுல சின்ன குழந்தை மாதிரி அவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த முத்து மாரியம்மன் பாடி எங்கள் நிகழ்ச்சியை நிறைவேற்றுவோம் சந்தனா பட்டுக்காரியே முத்துமாரி கொண்டக்காரி 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 நன்றி 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 இத்துடன்
இங்க வந்து விடிய விடிய நாடகம் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் விழா கமிட்டியை சார்பாக கிராமத்தை சார்பாகவும் நாடக கலைக்குழு சார்பாகவும் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவேற்றுகிறோம். கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். நான் செழிக்க நல்ல